என்ன ஆடு மேய்ச்சிருக்கீங்களா? எப்படி எப்படிண்ணா இந்த சருவில் மேலே ஏறி வந்தீங்களா? இதில் எங்கண்ணா கண்ணுக்கு எட்டின வரைக்கும் ஒன்றுமே தெரியலையா? இல்லை, இந்த சைடில் இருக்கு. அது இப்போ தான் இங்கே வந்துச்சு. இந்த புதரில் இருந்தாலும் சிறுத்தையில் இருக்காதுங்களா? இருக்குண்ணா. ஆடை விற்று வெத்திக்கிட்டு போயிருச்சுண்ணா பார்த்துக்கலாங்களா? அது மாதிரி நடந்துருங்களா? நடந்துருங்க. வீட்டுக்கே வந்து தூக்கிட்டு போயிடும். அப்படிங்களா? என்னென்ன இங்கே இருக்குங்கண்ணா? சிறுத்தை வேற என்ன இருக்குங்க? வேற ஆணையே இருக்குண்ணா. ஆனை இருக்கு, கரடி இருக்கு, எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. ஆணையே இப்போ ஒன்று கீழே தான் இருக்காங்க. அப்படிங்களா? அதனால தான் சரி இந்த ஆடை விட்டுட்டேன். ஓ, இதில் கீழே இருக்குங்களா? கீழே இருக்கு. இப்போ இந்த கீழே தான் சவுண்ட் பண்ணுது. இப்போ சவுண்ட் விடுச்சுங்களா? சவுண்ட் பண்ணுச்சு. ஓ, காலையில் அங்கே வந்துச்சு ரோட்டை. ரோட வந்து இப்படி கீழே இருக்குது. ஓ, இந்த ரோட்லேருந்து அப்படியே கீழே இறங்கிங்களா? காலையில் தான் வந்து அந்த ரோட்டில் வந்துட்டு. ஓ, சரிங்க. அங்கே போயிட்டு அந்த முடக்கில் கீழே இறங்கி இப்போ இதுக்குள்ளே தான் இருக்கு. இப்போ இதுக்குள்ளே தான் இருக்குங்களா யானை? அதனால தான் நான் மேலே வந்தேன். ஓ, போய் பார்த்து சவுண்ட் பண்ணுச்சா? சரி. ஓ, கீழே சவுண்ட் விடுச்சுங்களா? சவுண்ட் பண்ணுச்சு. ஓ ஓ ஓ, மரம்லாம் உடைக்குது. அது வர போயிட்டு திருப்பி மேலே இருக்கு. ஓ, மரம் உடைக்கிற சவுண்டு கேட்குங்களா? அப்படின்னா கீழே இருக்குது கண்டிப்பாக. கண்டிப்பாக இருக்குண்ணா. அதனால தான் சரி. ஓ, அதனால தான் நீங்கள் கீழே போகிறதுக்கு அப்படியே நின்றுருக்கீங்க. ஆமாம் ஆமாம். போய் பார்த்துட்டு கூட திருப்பி மேலே வந்துட்டேன். பாதி வரைக்கும் பார்த்தீங்களா? பாதி வரைக்கும் அங்கே வர போனேன். மேலே வந்துட்டேன். இன்னைக்கு கூட இருக்குது. நான் ஆடாடியே போயிட்டு தான் இருப்பேன். அதுமே மேலே வந்துட்டு. இப்போ எந்த ஆங்கே இருக்குது ஏங்க அது விரைமடுது எந்த இது கூட முடியல பார்க்குறாங்க பில்லாக. சரி ஆயிட்டது. பார்த்தீங்களா? காலையில் பார்த்தோம். நான் பிள்ளைங்க போகும்போது அங்கே போயிட்டு இருந்து கீழே ரோடே போயிட்டு இருந்து. ஓ, கால் நீங்கள் பார்த்தீங்களா நேரில்? வந்துட்டு இது வந்து முடாக்கி வந்து சாட்டு உள்ள ஆகி இருக்குது. இதுக்குள்ளே நீ பார்த்து போயிட்டு நம்ம தைரியமாக போகலாமா? போயிட்டு திரும்பி வரலாங்களா? அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ட்ரிப். நான் இப்போ நீலகிரி மாவட்டத்தில் குன்னூரில் இருக்கிறேன். மலை பிரதேசங்களை தேடி நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோங்க. குன்னூர்லேருந்து கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிறேன். சில மலை கிராமங்களை தேடி நான் வந்து இப்போ பயணம் பண்ணியிருக்கேங்க. இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து ஆனைப்பள்ளத்துலேருந்து சடையன் கொம்பை அப்படிங்கிற கிராமத்துக்கு போய் அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட அந்த கிராமத்தில் இருக்கிற வீடுகள் எப்படி இருக்கு, மக்கள் டெய்லி எப்படி வந்துட்டு போகிறாங்க, அவங்களோட அடிப்படை தேவைகள் எப்படி இருக்கு, இந்த காட்டுக்குள்ளே எப்படி அவங்க வந்து வாழ்கிறாங்க அப்படிங்கிற தகவலை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறாங்க. அதே மாதிரி இப்போ ஆனைப்பள்ளம் அப்படிங்கிற கிராமத்துக்கு இந்த மாதிரியான ஒரு காங்கிரீட் ரோடு இருக்குதுங்க. ஆனால் வந்து சடையன் கொம்பை அப்படிங்கிற கிராமத்துக்கு வழி கிடையாது. ஆனைப்பள்ளம் வர்ற வழியில், அதாவது பில்லூர் மட்டத்திலிருந்து ஆனைப்பள்ளம் அப்படிங்கிற கிராமத்துக்கு வர்ற வழியில் பாதி தூரம் கூட சொல்ல முடியாதுங்க, ஒரு 300 மீட்டர் அந்த டிஸ்டன்ஸ் வந்துதுங்க. ரைட்டில் போகணும். ரைட்டில் போனோம்னா ஒரு மண் ரோடு வரும். அதில் கொஞ்சம் தூரம் போனோம்னா அதுக்கு அடுத்தபடியாக நம்ம வண்டி நிப்பாட்டிட்டு நடந்து தான் போகணும். நடந்து போய் தான் நம்ம வந்து சடையன் கொம்பை அப்படிங்கிற கிராமத்தை பார்க்க முடியுங்க. இந்த வீடியோ பதிவில் ஆனைப்பள்ளம் கிராமத்தில் இருந்து சடையன் கொம்பை அப்படிங்கிற கிராமத்துக்கு போக போகிறோங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் போட்டு வச்சுங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுருங்க. இந்த ஏன் நான் வந்து ஆனைப்பள்ளத்துலேருந்து சடையன் கொம்பை போகிற வழியை காமிச்சிருக்கேன் அப்படின்னா, நம்ம வந்து பில்லூர் மட்டத்துலேருந்து நேராக கீழே வந்து ஆனைப்பள்ளத்தை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இப்போ வந்து மேலே போயிட்டுருக்காங்க. நம்ம ஆனைப்பள்ளம் கிராமத்துக்கு கீழே வர்ற வழி எவ்வளோ ரிஸ்க்காக இருந்ததுன்னு சொல்லி நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருக்கலாம். அதே மாதிரி இந்த ஆனைப்பள்ளத்துலேருந்து மேலே போகும்போது இன்னும் எவ்வளோ ரிஸ்க்காக இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நான் வந்து ஆனைப்பள்ளத்துலேருந்து சடையன் கொம்பை அப்படிங்கிற கிராமத்துக்கு போகிற வழியை காமிச்சு சடையன் கொம்பைங்கிற கிராமத்தை போய் பார்த்து வீடியோவை பதிவு பண்ணுறேங்க. நல்ல மேடுங்க. போகிற வழி ஃபுல்லாகவே பார்த்தோன்னா பயங்கரமான மேடு. ஏன்னா வந்து இந்த ஆனைப்பள்ளம் அப்படிங்கிற கிராமம் வந்து 2 மலைகளுக்கு நடுவில், அதாவது நடுவில் கூட கட்டுறாங்க, நடுவில் கீழே இருக்குதுங்க. ஆனால் அதுக்கும் இன்னும் கீழே போனோம்னா நேராக புல்லூர் டேமுக்கு போயிடலாங்க. இந்த ஆனைப்பள்ளம் கிராம மக்கள் வந்து இந்த வழியில் நடந்து போய்
பில்லூர் டேம் வரைக்கும் போயிட்டு வரதாகவும் சொல்கிறாங்க. அந்த வழியில் சில கிராமங்களும் கூட இருக்குதுன்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஆறு, செம்மையான ஒரு ஆறுங்க. இந்த ஆற்றுல எப்போயுமே தண்ணி இருக்குன்னு சொல்லி ஆனைப்பள்ளம் கிராமம் மக்கள் சொன்னாங்க. செம்மையான ஒரு ஆறுங்க. மேலேருந்து அப்படியே பாறைக்கு மேலேருந்து சூப்பராக வருதுங்க தண்ணி. இந்த ஆற்றுல எப்போவுமே தண்ணி இருக்குன்னு சொல்லி கிராம மக்கள் சொன்னாங்க. ஓகே, போகலாங்களாப்பா? நான் இந்த ஆனைப்பள்ளம் கிராமத்துக்கு போகிற வழியில் ஒரு 3 இடத்துல யானையோட சாணங்கள் பார்த்தேன். அது வந்து சில டேர்னிங்கில் திரும்பும்போது ரொம்ப பயந்து திரும்பினாங்க. ஏன்னா நான் வந்து பில்லூர் மட்டத்துலேருந்து வரும்போது இந்த வழியில் ஒரு மக்களையும் பார்க்கலைங்க. கிராமத்துக்கு பக்கத்தில் வந்ததுக்கு பின்னாடி தான் ஒரு 2 நண்பர்கள் வந்து வண்டியில் போனாங்க, 2 வீலரில். ஸோ அப்போ தான் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா 2-3 மணிக்குள்ள நீங்கள் மேலே போயிடுங்க. ஏன்னா வந்து நேற்று நைட்டு தான் இந்த வழியில் 3 யானை வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சொன்னாங்க இந்த மாதிரி சாணமெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படின்னு சொன்னேன். ஆமாங்க, நேற்று நைட்டு தான் மேலே போயிருக்குது, இப்போ காலையில் 7:30 மணிக்கு தான் மேலே போயிருக்குது அப்படின்னு சொல்லியும் அந்த கிராம மக்கள் சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து சாயங்காலம் ஆகிறதுக்குலாம் யானை திரும்பவும் கீழே வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து 2-3 மணிக்கெலாம் இந்த வழியிலேருந்து மேலே ஏறிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் வந்து இப்போ கரெக்டாக வந்து 12:50 இப்போவே நான் மேலே ஏறிட்டேங்க. மேலே ஏறி சடையன் கொம்பை அப்படிங்கிற கிராமத்துக்கு போகிறேங்க. மேலே ஏறுற வழியில் பயங்கரமாக இருக்குங்க. பயங்கரம்னா நல்ல மேடு. நம்ம வண்டி கண்டிஷனில் ஓரளவுக்கு தான். ஆனால் வந்து ஆக்டிவாலாம் வந்து இந்த மாதிரியான மலை பிரதேசங்கள்லாம் பயணிக்கிறது அந்தளவுக்கு இருக்குமான்னு தெரியாது. பட் இருந்தாலும் நான் வந்து ஆக்டிவால் தான் மேக்ஸிமமில் எல்லா கிராமங்களுக்கும் போயிட்டுருக்கேங்க. மலையிலிருந்து கீழே இறங்குற வழி, மலையிலிருந்து மேலே ஏறுற வழி எல்லாத்துக்குமே இந்த ஆக்டிவா தாங்க என்னோடய வாகனம். மேக்ஸிமம் நிறைய ரைடர்ஸு, அது போக நிறைய யூடியூபர்ஸ் எல்லாமே வந்து பெரிய பைக் வச்சுருப்பாங்க. நம்ம வந்து ஆக்டிவா தாங்க. ஆக்டிவாலேயே முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கிராமங்களுக்கு போயிட்டுருக்கேங்க. பட் நம்ம வண்டி கண்டிஷன் நல்லா இருக்குதுங்க, நல்லா மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ அதனால தான் இந்த ஆக்டிவாலேயே போயிட்டு வர்றேன். எனக்கு இது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குதுங்க. இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஆறு, ரோடு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஒரு ஜீப் மட்டும் தாங்க போக முடியும். இவ்வளோதான் ரோடு. இந்த வழியில் நினச்சி பாருங்கள், நைட்டு நம்ம வரும்போது யானை வந்துச்சுன்னா எப்படி நினச்சி பாருங்கள். இத்தனோண்டு ஒரு சின்ன ரோடு தான், ஒரு யானை தான் வர முடியும் இந்த வழியில். கூட வந்து 2 யானையும் வந்திருக்கு, மொத்தமாக 3 யானை வந்திருக்கு. இந்த வழியில் வந்துச்சான்னு நினச்சி பாருங்கள், நம்ம எப்படி திரும்ப முடியும்? வாய்ப்பே இல்லைங்க. கரெக்டாக மத்தியானம் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்தா போகிறேன். ஒவ்வொரு டேர்னிங்லேயும் கொஞ்சம் பார்த்தா போகிறேன். ஏன்னா வந்து ஏதாவது ஒரு ஓரத்தில் நின்றுருந்தாலும் கொஞ்சம் பயந்தாங்க. ஊர் பேரே தெரியுங்க, யானைப்பள்ளம், அதுலேயே பேர் இருக்குது. எல்லாம் பயங்கரமான ஆர்குமெண்ட்டுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரோடு. அப்பா, திரும்புகிற வரைக்கும் கொஞ்சம் உசுராக இல்லைங்க. இந்த வழியில் திரும்புகிற வரைக்கும் உசுராக இல்லை. இங்கே பாருங்கள், இங்கே தாங்க யானையோட சாணம் இருக்குது. இங்கே பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்க சாணம் பாருங்கள். இது வந்து நேற்று நைட்டு போட்டு போன சாணங்க. நல்லா சாணத்தோட ஸ்மெல் அடிக்குது, யானையோட ஸ்மெல் அடிக்குது. யானை சாணத்தோட ஸ்மெல்லு பயங்கரமாக அடிக்குதுங்க. இங்கே வந்து நான் இதுக்கு முன்னாடி ட்ரெயினிங்லேருந்து வரும்போது நல்ல ஸ்மெல் அடிச்சதுங்க. அப்போவே கொஞ்சம் பயமாகிடுச்சு. பாருங்கள், இந்த டேர்னிங்க்கு மேலே வரும்போது எனக்கு வந்து நல்லா ஸ்மெல் அடிச்சுது. கொஞ்சம் பயந்தேன், கொஞ்சம் இல்லை ரொம்பவுமே பயந்தேன். போகலாமான்னு மெல்லமாக பார்த்து அப்படியே வந்தேன். ஏதோ ஒரு குருட்டு தைரியத்தில் வந்துட்டேங்க. பாருங்களா, திரும்பும்போது ஆப்போசிட்டில் ஏதாவது நின்னா கூட ஒன்றுமே தெரியாதுங்க. இது வந்து
சின்னாளங்கொம்பை அப்படிங்கிற கிராமத்துக்கு போகிற வழி புதுசாக வெட்டியிருக்காங்க. 2023 2024 தான் வெட்டியிருக்காங்க. வழி வெட்டியிருக்காங்க. அவங்களுக்கு இதே மாதிரி கொஞ்சம் ரோடு போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். பயங்கரமான மேடுங்க, பயங்கரமான மேடு ப்ளஸ் வந்து பயங்கரமான ஆப்பிள் மேடு. இங்கே பாருங்கள் எப்படி மேடாக இருக்கு பாருங்க. ஓ அப்பா, நம்ம ஆக்டிவ் அப்படியே வந்து பயங்கரமாக போகுதுங்க. ஒரு 20 ஸ்பீடில் போயிட்டுருக்கு. நான் அதுக்கு மேலே இங்கே போக முடியாதுங்க. 20 மேலாம் போக முடியாது. மேலே இருக்குங்க. வெயில் அடிக்குதுங்கப்பா. ஆனால் மத்தியானம் 1 மணி. ஸோ நல்ல வெயில் அடிக்குது பாருங்கள். இங்கே தான் ஃபஸ்ட்டு யானையோட சாணம் பார்த்தேன். இங்கே தான் ஃபஸ்ட்டு யானையோட சாணம் பார்த்தேன். இங்கேயும் நல்லா ஸ்மெல் அடிக்குதுங்க. சாணத்தோட ஸ்மெல்லு, யானையோட ஸ்மெல் எல்லாம் அடிக்குது. இங்கே தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். கீழே 2வது பார்த்தேன். இன்னொன்று வந்து கிராமத்துக்கு பக்கத்தில் பார்த்தேங்க. பாருங்கள் இலையெல்லாம் முடிச்சிருக்கேன். மரக்கிளைகளில் இருக்கிற இலைகள்லாம் இஞ்சி கீழே போட்டிருக்கேன். அந்த உச்சியில் ஒரே ஒரு வீடுங்க. அதாவது இந்த வழி பார்த்திங்கன்னா அந்த வழிக்கு மேலே ஒரே ஒரு வீடு தெரியும். அந்த இடத்துல ஒரு காட்டேஜ் தெரியுது. அதுக்கு மேலே அந்த காட்டேஜுக்கு மேலே வந்து காங்கிரீட் ரோடு கிடையாது. அங்கிருந்து தார் ரோடு. அது வரைக்கும் ஃபுல்லாக காங்கிரீட் ரோடு. நம்ம அந்த காட்டேஜுக்கு கீழே வந்து பிரிஞ்சு சடையன்கொம்பை அப்படிங்கிற கிராமத்துக்கு போக போகிறோங்க. ஆனால் பரவாயில்லைங்க. இங்கெல்லாம் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்கன்னா கவர்மெண்ட்டை வந்து நல்லா பாராட்டலாங்க. ஏன்னா இதெல்லாம் எவ்வளோ தூரம் பாருங்கள். பில்லூர் மட்டத்துலேருந்து கீழே, அதாவது மலையோட சரிவில், ரொம்ப ஆபத்தான மலை சரிவில் ஒரு கிராமம் இருக்குது. அது வரைக்கும் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட்டை பாராட்டி தாங்க ஆகணும்.
நம்ம இங்கேருந்து பாருங்கள், அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து அப்படியே ரோட்லேருந்து லெஃப்ட்டில் போய் அந்த ரோட்டில் போக போகிறாங்க. அதில் போய் அந்த ஒரு இடத்துல வண்டி நிப்பாட்டிட்டு அங்கேருந்து அப்படியே அந்த பக்கம் போனோம்னா அங்கே வந்து சடையன் கொம்பை அப்படிங்கிற கிராமம் இருக்குது. அதை தான் இந்த வீடியோ பற்றியில் நம்ம பார்க்க போகிறோங்க. பாருங்கள், இங்கேருந்து செமையப்போ வியூ தெரியுது. காலையில் போகும்போது ஃபுல்லாக மிஸ்ட்டாக இருந்தது. நான் வந்து ஆனைப்பள்ளம் கிராமத்துக்கு போகும்போது ஃபுல்லாகவே இது ஃபுல்லாக மிஸ்ட்டாக இருந்ததுங்க. ஃபுல்லாகவே பயங்கரமான மிஸ்ட்டாக இருந்தது. இதெல்லாம் ஃபுல்லாகவே தெரியல, இப்போ வந்து நல்லாவே தெரியுது. ஸோ அதனால் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், அந்த இடத்துல வீடு தெரியுது பண்ணுங்க, அதுதாங்க ஆனைப்பள்ளம் அப்படிங்கிற கிராமம். அங்கே போயிட்டு நான் இப்போ வந்திருக்கேங்க. அங்கே இருந்து தான் அப்படியே நடந்து வந்து அங்கே கீழே, அதுக்கு கீழே தான் கிராமம் இருக்குது. இது மேல் பகுதியில் இருக்க வீடு. அங்கேருந்து அந்த கிராமத்துக்கு கீழ் பகுதியில் வந்துட்டு அங்கேருந்து அப்படியே மேலே இப்போ ஏறி இப்போ இங்கே வந்திருக்கேங்க. அதுதான் ஆனைப்பள்ளம் அப்படிங்கிற கிராமம். இந்த மலைக்கு அந்த பக்கம் போனோம்னா சின்னலங்கொம்பை அப்படிங்கிற கிராமம் இருக்குது. அதுக்கு கீழே போனால் சில கிராமங்கள் இருக்குதுன்னு சொல்லி இந்த கிராம மக்கள் சொல்லி கேள்விப்பட்டேங்க. இங்கே இந்த வழியில் போனோம்னா அந்த பக்கம் போனோம்னா அப்படியே அந்த மலையோட சரிவு அந்த எண்டுக்கு போய் அந்த பக்கம் போனோம்னா அங்கே வந்து சடையன் கொம்பை அப்படிங்கிற கிராமம் இருக்குது. ஐயா, இதில் போனால் தான் சடையன் கொம்பைங்களா? எவ்வளோ தூரங்கய்யா? அங்கே போய் வண்டி நிப்பாட்டி நடந்து போகணுங்களா? சரி சரி, போகலாங்களா? ஒரு ஆள் தனியாக போகலாங்களா? போகலாங்களா? நீங்கள் எந்த ஊருங்க? சின்னலங்கொம்பைங்களா? ஓஹோ, அங்கேருந்து இப்போ நடந்து வந்தீங்களா? காரமணை போயிட்டு இருந்தீங்களா? சரி சரி, நானும் காரமணில் தான் வர்றேங்கய்யா. காரமணைக்கார தானே நான். இப்போ மேலே போகிறீங்களா கீழேங்களா? கீழேங்களா, சின்னலங்கொம்பைங்களா? ஓ சரி சரிங்க. இந்த வழி எப்படி போயிட்டு நடந்து போயிடலாம். இது சடையங்கொம்பை வழிங்களா? சடையங்கொம்பை வழியில் தான் கீழே போகிறீங்களா? ஓ சரி சரிங்க. ஓ, இது உங்களுக்கு இதுதான் பார்க்கங்களா? சடையங்கொம்பை போய் கீழே போகிறதா பார்க்கங்களா? இது வண்டியிலனா திரும்ப போயிடலாம். சரிங்க. இது வளைச்சு போகணும். ஓ ஓ ஓ, இதுனா நெட்டுக்கா போய் இறங்கி. ஓ சரி சரி சரிங்க. சரி வாங்க, நான் முன்னாடி போய் அப்படியே வண்டி நிப்பாட்டு இங்கே இருக்குங்க. வாங்க உங்களோட அப்படியே நானும் சடையங்கொம்பை வர்றேங்க. சரி. இப்போ வந்து ஆனைப்பள்ளம் வழியிலிருந்து அப்படியே வந்து ஒரு லெஃப்ட் எடுத்து இந்த மண் ரோட்டில் இப்போ போய் சடையன் கொம்பை அப்படிங்கிற கிராமத்தை நம்ம பார்க்க போகிறோங்க. வழி வெட்டியிருக்காங்க போல இருக்குது, வண்டி போகும் போல இருக்குது. அது வரைக்கும் வழி போகும் போல இருக்குங்களே. சடையங்கொம்பை போகுங்களா அது வழி? எது வரைங்க? அது வரைக்கும் தான் போங்களா? நீங்கள் சடையங்கொம்பைங்களா? சடையங்கொம்பைங்களா? காரமடையிலேருந்து வந்திருக்கேன். நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். உங்கள் கிராமத்தை அப்படியே பார்க்கலாம் வந்தேன். போகலாங்களா? ஒரு ஆள் போகலாங்களா? போகலாங்களா? அங்கே போய் வண்டி நிப்பாட்டி நடந்து போகணுங்களா? சரி சரி சரிங்க. எத்தனை வீடு இருக்குங்கண்ணா சடையங்கொம்பையில்? 14 வீடுங்களா? ஓ சரிங்க. மொத்தமாக 21 வீடுங்களா? ஓகே ஓகே. என்ன ஆடு மேய்ச்சிருக்கீங்களா? ஆடையே காணுங்க, கீழே போயிடுச்சிங்களா? எப்படி எப்படிண்ணா இந்த சரிவில் மேலே ஏறி வந்தீங்களா இதில்? அப்படியேங்க அப்பா, ஆடெல்லாம் ஏறிங்களா இதில்? சரி சரிங்க. இந்த வழியில் எப்போண்ணா வெட்டினாங்க? ஒரு வருஷம் இருக்குங்களா? சரிங்கண்ணா. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன். அது வரைக்கும் தான் வழி இருந்துச்சு, அதெல்லாம் வழி இல்லாமல் இருந்துச்சு. இப்போ தான் வெட்டியிருக்காங்க. சரி சரிங்க. உங்கள் பேருங்க? பாபுங்களா? உங்களுக்கு என்ன வேலைங்க? காங்கிரீட் வேலைங்களா? ஓ சரிங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை லீவுங்களா? ஓ சரிங்க. உங்களுக்கு என்ன ஆடு போய் விட்ருக்கீங்களா? கீழே இருக்குங்களா?
எங்கண்ணா கண்ணு கெட்டின வரைக்கும் ஒன்றுமே தெரியலையே. இல்லை இந்த சைடில் இருக்கு. அது இப்போ தான் இங்கே வந்துச்சு. அதோட ஆசை இந்த வந்து மேலே போயிட்டு இப்படி வந்து புதரில் இருந்தாலும் சிறுத்தையில் இருக்காதுங்களா? இருக்குண்ணா. நல்லா சுற்றி தனியாக இப்போ தானே ஆடு போயிருக்கு. அதெல்லாம் பார்த்துக்கலாண்ணா. பார்த்துக்கலாங்களா? பயம் இல்லாமல் இருக்கீங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறது? இல்லை நீங்கள் உங்களை பார்த்தா வந்து வராது. ஆடை தூக்கிட்டு போயிடுச்சுன்னா பார்த்துக்கலாம். பார்த்துக்கலாங்களா? அந்த மாதிரி நடந்திருக்கலாம். நடந்திருக்குதா? நடந்திருங்க. வீட்டுக்கே வந்து தூக்கிட்டு போயிடும். அப்படிங்களா? ஓஹோ. என்னென்ன இங்கே இருக்குங்கண்ணா? சிறுத்தை வேற என்ன இருக்குங்க? வேற ஆணையே இருக்குண்ணா. ஆனை சிறுத்தை இருக்குங்களா? ஆனை இருக்கு, கரடி இருக்கு, எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. இது அதெல்லாம் சொல்ல முடியாது. என்னென்ன இருக்குது அத்தனை இருக்கு. சிங்க தவிர மற்ற எல்லாமே இருக்கு. ஆமாம் இருக்கு. ஓகே ஓகே. எல்லாமே நான் வருதுங்க. வருது. ஓ ஆணையே இப்போ ஒன்று கீழே தான் இருக்காங்க. அப்படிங்களா? அதனால தான் சரி நீ ஆடை விட்டுட்டேன். அப்படிதான் நின்றுருக்கேன். ஓ இதில் கீழே இருக்குங்களா? கீழே இருக்காங்க. இது கீழே இதில் இருக்குங்களா? இப்போ இப்போ இந்த கீழே தான் சவுண்டு பண்ணுது. இப்போ சவுண்டு விடுச்சுங்களா? சவுண்டு பண்ணுச்சு. ஓ காலையில் அங்கே வந்துச்சு ரோட்டை. ரோட வந்து இப்படி கீழே இருக்குது. ஓ இந்த ரோட்லேருந்து அப்படியே கீழே இறங்கிக்கீங்களாண்ணா? அதான் போகும்போது பார்த்தேன் ஏன்னா சாணம்லாம் போட்டிருந்தது பார்த்தேன். அதான் காலையில் தான் வந்து அந்த ரோட்டில் வந்துட்டு. ஓ சரிங்க. அங்கே போயிட்டு அந்த முடக்கில் கீழே இறங்கி இப்போ இதுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ இதுக்குள்ளே தான் இருக்குங்களா யானை? அதனால தான் நான் மேலே வந்தேன். ஓ ஒரு 3 உருப்படின்னு சொன்னாங்க. ஆமாம் அது சொன்னாங்க ஆணைப்பளத்தை சொன்னாங்க. ஒரு 7:30 மணிக்கு மேலே ஏறிச்சுங்க அப்படின்னாங்க. ஆமாம். ஓ இப்போ கீழே இதுக்குள்ளே இருக்குதுங்களா? இதுக்குள்ளே இருக்குது. சாயங்காலத்துக்கு மேலே தான் வந்தாலும் வரும்னு சொல்ல முடியும். ஓ ஓ ஓ ஓ அதனால தான் நீங்கள் கீழே இறங்காமல் இங்கேருந்து ஆடை கூப்பிட்ருக்கீங்களா? ஆமாம் ஆமாம். போய் பார்த்து சவுண்டு வந்துச்சா சரி. ஓ கீழே சவுண்டு விடுச்சுங்களா? சவுண்டு வந்துச்சு. ஓ ஓ ஓ மரம்லாம் உடைக்குது. அது வர போயிட்டு திருப்பி மேலே இருக்கு. ஓ மரம் உடைக்கிற சவுண்டு கேட்குங்களா? அப்படின்னா கீழே இருக்குது கண்டிப்பாக. கண்டிப்பாக இருக்குண்ணா. ஓஹோ. காலையில் தான் உள்ள போயிருக்காது. ஓ மேலே வந்துட்டு தான் இப்படி தான் இறங்க போகல. அங்கே இல்லை. எப்படி இறங்குண்ணா? இப்படி வந்துட்டு மேலே போயிட்டு அப்படி தானே இறங்கும். ஓஹோ இதில் மேலே ஏறி திருப்போம். மேலே மேலே ஏறி அந்த வழியாக அப்படி மேலே போய் இப்படி கீழே இறங்குங்களா? அப்படி இறங்கும். ஓ ஓ ஓ அதனால தான் சரி. ஓ அதனால தான் நீங்கள் கீழே போகிறக்கு அப்படியே நின்றுருக்கீங்க. ஆமாம் ஆமாம். போய் பார்த்துட்டு கூட திருப்பி மேலே வந்துட்டேன். பாதி வரைக்கும் பார்த்தீங்களா? பாதி வரைக்கும் அது வர போனேன். மேலே வந்துட்டேன். அந்த மரம் உடைக்கிற சவுண்டு கேட்டுச்சுங்க. அது கேட்டுட்டு தான் மேலே வந்தேன். ஓ ஓ ஓ அப்படின்னா கொஞ்சம் இருட்டாச்சுன்னா அப்படியே ஏறிடு. ஆமாம் ஏறிடும். பகல் ஏறாது. பகலில் ஏறாது. நீங்கள் அப்படியே வெளிச்சம் இல்லை தானே இறங்கிடுச்சுன்னா வெளிச்சம் கம்மியாச்சுன்னா அப்படியே ஏறிடு. ஏறிடும் மேலே. ஓஹோ அதனால தான் அப்படியே வந்தேன் நான் மேலே. சரி சரி சரிங்க. இப்போ வண்டி அது வரைக்கும் போங்களா? அது வரைக்கும் போகணும். அது வரைக்கும் போங்க. பாதி வரைக்கும் போங்க. அங்கே போய் வண்டி நிப்பாட்டு போகலாம் இல்லைங்க? அங்கேயே போகலாம். லாஸ்ட் வரையும் போகும். சரிங்க போகலாம். சரி சரி. இதுக்கும் குயிக்குள்ள இருக்குது. உள்ளே இருக்காங்க அம்மையா. இப்போ ஏதோ பாத்திரமா மரத்தில் உடச்சுதாம்மா. சவுண்ட் பண்ணி கூட இருக்குது. நான் ஆறாடியே போயிட்டு தான் இருப்பேன். அதுமே மேலே வந்துட்டு. இப்போ எந்த ஆங்க இருக்குது ஏங்க அது பெரிய மாடுது. வேற மாடுது. எந்த இது கூட முடியல பார்க்குறாங்க பில்லாக. அது சரி ஆயிட்டு அது. நல்ல பெருசுங்களா? நல்லா ஆயிட்டுண்ணா. பார்த்தீங்களா? காலையில் பார்த்தோண்ணா. நான் பிள்ளைங்க போகும்போது அங்கே போயிட்டு இருந்துச்சு. கீழே ரோடே போயிட்டு இருந்துச்சு. ஓ கால் நீங்கள் பார்த்தீங்களா நேரில்? வந்துட்டு இது வந்து முடாக்கி வச்சு சாட்டு உள்ள ராகி இருக்குது. இதுக்குள்ளே இருக்குது. எங்கிருந்து பார்த்தீங்கன்னா? நான் வீசினாலும் பார்த்தேன் மேலே வீட்டில். ஓ அங்கிருந்து அப்படி தெரிஞ்சுக்கலாம். அந்த வழி போகிறது அப்படி தெரிஞ்சுக்கலாம். ஓ இங்கிருந்து அந்த உங்களுக்கு ஆனைப்பழ வழியெல்லாம் ஃபுல்லாக தெரியும். அதனால் உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு. ஆமாம். ஓ ஓ காலையில் நான் பில்லூர் மட்டும் போயிருந்தேன். சரிங்க. அப்போ தான் பார்த்தேன். ஓ ஓ ஓ எத்தனை உருப்படிங்கண்ணா? ஒன்று தானே. ஒன்று தானுங்களா? இங்கே வந்து அதிகம் இருக்குதும்பா. எந்த எங்களை அங்கே அடி கழுத்து இருக்குங்கிற பிள்ளைகிறது. எனக்கு கீழே 3ன்னு சொன்னாங்க. ஓ நீங்கள் பார்த்த ஒன்று பார்த்துருக்கீங்க. சரி மண்ணா ஓகே. சரி பார்த்து போய். ராஜங்க வந்தா மண்ணல் ஏன்னு போய் கொண்டிருக்கான்னு சொல்லு. அவர் வண்டி வச்சு வருகிறார்கள் தெரியும். ஓ அனுப்பி வண்டி தான் வருது. அதான் வண்டிக்கு வருது. வண்டிக்கு வருவார். சரி 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 நீ பார்த்து போய் சரி. நம்ம தைரியமாக போகலாமா? போயிட்டு திரும்பி வரலாங்களா? போகலாம். ஏறாது மேலே. ஃபுல்லாக ஏறாது. 7-8 மணி ஆகும். ஓ ஓ ஓ இந்த வெளிச்சத்துலலாம் வெளியே வராது. வெளிச்சத்தில் வராது. அது இல்லை. இருட்டுனா வந்துரு. இருட்டாயிருச்சுன்னா 6-7 மணிக்கு மேலே தான் இருக்க முடியும். ஓ ஓ அப்புறம் நீங்களும் எத்தனை மணிக்குண்ணா வெளியே போனால் ஊருக்கு வருவீங்க? நாங்கள் வேலைக்கு போனால் நைட்டு 8 வரையாக இருக்கும். 8 மணி வரைக்கும் வரீங்களா? 8-9 மணி ஆகிருக்கும். எப்படி தனியாக வர்றீங்கப்பா? லைட் இருக்கும். ஒரு 2 பேர் 3 பேர் சேர்த்து தான் போகிறது. ஓ ஓ ஓ ஓ சரி சரிங்க. இப்போ பார்த்துட்டு வரணும். பாட்டு வரேன். சரி பார்த்துக்கலாம். சரி உங்கள் ஆடு ஏதாவது வருமானு சொல்லி பார்க்கலன்னு தான் நானும் பண்ணிட்டுருக்கேன். அது எங்கே இங்கே இறங்கிருச்சு. இப்படி தான் வரும். இதில் வழி இருக்குது. இதெல்லாம் வேலை. ஓ அந்த பக்கம் வழி இருக்குங்களா? ஆமாம். அதெல்லாம் வரமாட்டேங்குது. காலை கூப்பிட்டு நானும் பார்க்குறேன். அதான் கூட்டு பார்க்குறீங்க. ஆமாம். அம்மா தான் இவ்வளோ தூரம் இருந்தாங்க. நான் சரி அக்கா ஃபோன் பண்ணாங்கன்ட்டு சரிங்க அம்மாவை சொல்லிவிட்டு நான் கீழே இறங்கி போய் பார்க்குறேன். ஆடு அந்த சைடு போயிடுச்சு. சரி சரிங்க.
என்ன அதுவா வந்தாதான் அதுவாக வந்து நம்ம போயிட்டு நீ துரத்துனா அது எங்கன்னா ஓடும் கீழே கீழே போயிருச்சுன்னா வம்பு அங்கே போயிட்டு நம்ம இந்த மேட்டில் நம்ம ஏறவும் முடியாது. ஆமாம் நம்ம போய் தொலைவிட்டு இருக்கணும். ஆமாம் ஆமாம். அதனால தான் பேசாமல் நான் கூட இந்த வழியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி மேலே ஏறி இருக்குமோ நினச்சேன். மேலே ஏறலிங்க. அது வர வந்திருக்கலாம். அது பங்களாதேஷ் அந்த சைடு அந்த பங்களா ஒன்று இருக்கலாம். இந்த பங்களா இருக்கு அங்கீங்களா? அங்கே வந்துட்டு அப்படியே திரும்பி. ஓ அந்த பங்களா இருந்தால் அப்படி நேரம் இப்படி கீழே மாட்டி இறங்கிருச்சு. ஆமாம். ஓஹோ கீழே தான் இருக்குன்னாங்க. அப்போ நானும் பில்லூர் மட்டம் போயிட்டு வரும்போது பார்த்தேன். எப்போ காலையில் போயிட்டு வந்தீங்களா? காலையில் போயிட்டு வந்தேன் பில்லூர் மட்டம். சரிங்க. வரும்போது அங்கேருந்து பார்த்தேன் அந்த மேட்டில். அப்போ அந்த ரோட்டில் போயிட்டு இருந்துச்சு கீழே. ஓஹோ இது வந்து எங்கே இறங்குறதுக்குள்ள இந்த இதுக்குள்ளே இறங்கிருச்சு. ஓ அதை காலை 7:30 மணிங்களா? அது காலையில் 7:30 மணிக்கு. ஓஹோ 8 மணிக்கு இருக்கும். ஓஹோ 7:30 8 மணிக்கு. நான் வந்து ஒரு 10:30 மணிக்கு கீழே போனேன். 10:30 மணிக்கு அது பிரச்சனை இல்லை. 7 மணிக்கு போயிருந்தீங்கன்னா எதுவும் பார்த்துருப்பீங்க. இப்போ உங்களுக்கெல்லாம் எதாவது பழக்கப்பட்டுருச்சுங்கண்ணா. நீங்கள் கூட எதோ திரும்பிடுவீங்க வந்துடுவீங்க. நாங்கள்லாம் பார்த்தோன்னா வந்து தெரியாதுல்ல எங்களுக்கு எப்படி திரும்பணும் எப்படி அது வருன்னு கூட எனக்கு தெரியாது எனக்குலாம். ஆமாம் ஏதோ வழியிலேயே நம்ம போயிட்டு வழியிலே வர்றோம். ஆனால் வழியில் நேரம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுங்க? வழியில் நேரம் வந்துச்சுன்னா ஒன்றும் முடியாது. ஆனால் நீங்கள் சொன்னது வழியிலே தான் போகுது. ஆமாம் வழியிலே தான். ஓ இதில் வழி போட்டாங்களா? இதெல்லாம் சொல்ல முடியாது. இனிமேல் இதுவும் வழியில் நடக்கு. இதுலேயும் இந்த வழியில் நடக்க ஆரம்பிச்சிரு. ஓ நைட்டான இந்த வழியே நடக்க ஆரம்பிச்சிரு. ஆமாம். ஓ அது இது பெலாக்கா சீசன் ஆகுதுன்னா ரவுண்டிங் அடிச்சு பார்க்கணும். காய் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு இறங்கிருச்சுன்னா அப்போ காய் ஆன சீசன் வரும். ஓ ஆனால் பழக்கா சீசனாக பண்ணால் கஷ்டம்தான். ஆமாம் ரொம்ப கஷ்டம்தான். 2 மாதத்துக்கு கொஞ்சம் கஷ்டம். ஓஹோ வேலைக்கே போக முடியாதுண்ணா. வேலைக்கே போக முடியாதுங்க. ஓ போனாலும் நேரங்கள்லாம் வரணும். கரெக்டாக 6 மணிக்கு 6:30க்குள்ளே வந்து இங்கே சேரணும். ஓஹோ இல்லைன்னா முடியாது. 6 6:30 இப்போ தான் அதுக்கு மேலே வந்தால் முடியாது. இந்த 2 பேர் 3 பேர் சேர்ந்து டார்ச் எடுத்துலாம் வர முடியாது. ஃபுல்லாக வரலாம். அதுவும் வந்தாலும் ரிஸ்க்கு தான். ரிஸ்க்கு தான். கரெக்ட். அதனால அந்த டைம் வந்துட்டானா இதெல்லாம் வேலைக்கே வரமாட்டாங்க நம்ம. அது வேறு. கண்டிப்பாக உண்மைதாங்கண்ணா. ஏன்னா அது தேவையில்லாத ரிஸ்க்கு. ரெண்டாவது பார்த்தோன்னா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தா எங்கே நிற்க எப்படி இருக்குன்னு தெரியாது. ஒரு அசால்ட்டாக வரலாம் வேலை செஞ்ச டயர் இடத்துல இருக்கும். அதான் ஆனால் மற்ற டைம்னா அதுக்கு சாப்பாட்டுக்கு எதுவும் இருக்காது. அதான் அந்த போயிரு. இப்போ வந்து பலாப்பழங்கள்லாம் நைட்டு வந்து சாப்பிட்றதுக்காக வந்துடுது. அது வந்து நின்றுக்குச்சுன்னா நகராது. ஓ சரிங்க. இப்போ ஜீப்னு போதுக்கல. அது மட்டத்துலேருந்து கீழே போகுதுங்களா? வந்து இந்த ஏதாவது செலவில் வாங்கிட்டு போகிறோங்களா? ஏதோ 2 வண்டி இருக்கும் மேலே மட்டத்தில். ஓஹோ ஆனைப்பழ போகிறோம். வாடகை வண்டி வந்து போங்களா? ஓ நீங்களாம் வந்து நடந்தால் போகணுங்க. நாங்கள் நடந்து போவோம். பைக்கு வச்சுருக்கோம். பைக்கில் போயிடுவோம். சரி பைக் வச்சுட்டு பைக். ஓஹோ நைட்டு பட்டில் வண்டி ஓட்டி அது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் சீசன் ஆனால் அப்படி தான். யானைக்கு மட்டும் தான் பயம் இல்லைங்களாண்ணா? யானைக்கு மட்டும் தான். மற்றபடியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடியாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால தான் எங்கேயும் ஓட முடியாது. இப்போ சுற்றி ரோடு பண்ணி விட்டு நகர முடியாது. அதான் எந்த இடத்துல நிற்கும் எப்படி நிற்கும்னு தெரியாது. ஓஹோ வா வா ஏய் வா. ஒரு சின்ன சவுண்டே கொடுக்க மாட்டாங்க ஆடு. அது குட்டி கரண்டுக்கு இப்போ தான் கத்திட்டு இருந்துச்சு. சரிங்க. கூட்டிட்டு இப்படியே போயிடுச்சு. அதை காஞ்ச மரம் இருக்குது. ஓஹோ அது இந்த வந்தது மேலே வரும். பார்க்கணும் பார்த்துட்டே இருக்கணும். சொன்ன மாதிரி இந்த இடத்துல ரொம்ப மோசம். அதாங்க ஏமானா தூக்கிட்டு போயிடும். அதான் ஏன்னா இந்த மாதிரி புதரெல்லாம் சிறுத்தையில் இருக்கிற வாய்ப்பு இருக்குல்லைங்க. இந்த ஏரியாக்குள்ளே இருக்கிற வாய்ப்பு. போன வாரத்தில் தான் வந்து ஒரு நாய் ஒன்று தூக்கிட்டு போயிடுச்சு. ஊர்லிங்களா? ஓ நைட்டோட வந்து தூக்கிட்டு. சவுண்ட் ஓடுறதுனால நாய் நிறைய இருந்ததுனால கொண்டு போக விடல. ஓ தூக்கிடுச்சா நான் கொண்டு போக விடலைங்களா? ஓ சரி. எல்லா நாய் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் அடிச்சுங்களா? ஓ சரி. அதனால விட்டுருச்சு. ஓஹோ அதனால கொஞ்சம் பார்த்து இந்த பக்கம் கொஞ்சம் பார்த்து தான் விடணும். வேறு கீழே உடச்சிட்டு இருக்கு. எந்த வண்டியில் போயிட்டு வருதுன்னு அதுதான் கரெக்டு தாங்க. நம்ம நேக்கில் நீங்கள் இப்போ எது வரைக்குண்ணா? கீழே வரைக்கும் போனீங்களா? அந்த காஞ்சிமரம் வரை போயிட்டு அந்த காஞ்சமரம் வரீங்களா? அதுவே இருந்துங்களா? இங்கே இருங்க. அது வேறு கொஞ்சம் வெளிச்சா இருக்குது. இந்த கல்லெல்லாம் விட்டு விட்டது கொண்டு கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. ஓஹோ கீழே போக முடியாது. அந்த காஞ்சமரம் அது வரைக்கும் போனீங்களா? வர போட அந்த சைடு சவுண்டு போட்டுச்சா? ஓஹோ வேலையை அது
அதே எச்சரிக்கை கொடுக்கும்போது நம்ம போயிட்டு அதுதான் கண்டிப்பாக அதே எச்சரிக்கை கொடுக்குது. ஆ ஆ ஆ அப்புறம் அதுக்கு மேலே நம்ம வீரப்புன்னு போனால் அது கண்டிப்பாக அதனால தான் ஏன்னா இங்கே எப்படி ஓடுவீங்க? ஓட முடியாதுல்ல. இதுலலாம் ஓட முடியாது. ஏதோ இந்த மாதிரி ரோடுனா கூட ஓடிடலாம். ஓடிடலாம். அதெல்லாம் ஓடி வந்தாலும் கூட மேலே பாறை இருக்குது. பாரு ஏற முடியாது. இல்லை இதுலேயும் நீங்கள் ஓடி ஏற முடியாதுங்களா? இல்லைங்களா? எப்படி ஏற முடியாது. ஓடலாம் முடியாது. சரிங்க. 2 மேலே வந்து அதாங்க. சரிங்கண்ணா, அப்படியே நான் கீழே போய் பார்த்து வரேன். சரிங்கண்ணா, ஓகே. சரி, கீழே பார்த்து வரேண்ணா. ஆ இந்த கிராமத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து இங்கே வந்து ஆடு விட்டுருக்காரு. கீழே வந்து யானை இருக்காமல், யானை வந்து மரத்தை உடைக்கிற சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். சவுண்டு கேட்டு மேலே ஏறிட்டாராம்மா. ஆடை பார்க்க போய் ஆடு வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு. நம்ம ஆனைப்பள்ளத்துலேருந்து வரும்போது பார்த்துருப்போம் யானையோட சாணங்கள். அந்த யானை தான் வந்து இப்போ கீழே இருக்குதுன்னு சொல்கிறாரு.